தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது. அன்பு, பாசம், நேசம், காதல், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வார்த்தைகள். இப்போ தமிழ் சூப்பரில் லாங்குவேஜ். இங்கிலீஷில் ஒன்று தான், என்னது? லவ். அவ்வளோதான். இந்த காதல் இருக்கிறது, இதெல்லாம் நான் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வெறும் மனம் சார்ந்தது அல்ல, உடல் சார்ந்தது. ஓகே, யாருமே லவ் பண்ணும்போது எப்படி நீங்கள் ரொம்ப டீசெண்டாக லவ் பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், வாங்க நம்ம காதலிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காதலை நீர் உம்முடைய கிருபையினால் மூடி மறைத்து. எப்படி அப்படியா பண்ணுவீங்க? ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்க, இப்போ திடீர்னு உங்கள் அம்மா அப்பா யாரோ வந்துட்டாங்க, ஆண்டவரே கண்மலையின் வெடிப்பில் எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. அதான் சொல்கிறேன்ல, எப்பவுமே நல்லா கவனி. லவ் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, என்ன நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பீங்க, லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கும், பல விஷயங்கள் ஆகிருக்கும். லவ் பண்ணும்போது தைரியமாக பண்ண முடியுமா? முடியாது. ஹலோ அப்பா, குட் மார்னிங்ப்பா, என்னுடைய காதலி. முடியாது. மேக்ஸிமம் நீ சொல்ல ஃப்ரெண்டுப்பா, அவ்வளோதான். அந்த நீ அப்படியே ஃப்ரெண்டு பண்ணுற அதிலே கண்டுபிடிச்சிடுவாங்க அம்மா அப்பா. வேறு எங்கேயோ தெரிய எடுத்து வேறு எவ்வளையோ கூப்பிட்டு சுற்றுது. உடல் சார்ந்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் படைத்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணா அட்ராக்ஷன் இருக்குமா இல்லையா? நிச்சயமாக இருக்கும். அதனால நாங்கள் லவ் பண்ணுறோம், இருந்தாலும் நாங்கள் ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் முடியாதுன்ற. நான் முடியாது. இன்னைக்கு வேணா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன், நாளைக்கு நீ மெயின்டைன் பண்ணணும், அப்புறமா முடியாது. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு என்னத்துக்கு விளையாட்டு, தேவையில்லாத விளையாட்டு வேண்டாம். அன்பிலீவரோட தயவு செய்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் மனசுலலாம் ஒரு கேள்வி வந்திருக்கும், பிரதர் அப்போது அன்பிலீவரை லவ் பண்ணக்கூடாது. பிரதர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பிரதர் அன்பிலீவரை லவ் பண்ணக்கூடாது அதான சொல்ல வரீங்க? தயவு செய்து சொல்லுங்க பிரதர், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இப்போ தயவு செய்து சொல்லுங்க. நான் ஜெனிஃபருக்கு ஒரு பதில் சொல்லி அவனுக்கு தயவு செய்து சொல்லுங்க. நீ ஆணியே வேணாம். ஓகே, அதனால் மிக மிக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.